30 வயசாயிடுச்சு. இப்பயே எனக்கு சுருக்கங்கள்லாம் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முகம் மட்டும் இல்லைங்க, கழுத்து, கை, கால் எல்லா இடமும் எனக்கு சுருக்கம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஏஜான மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் சுருக்கங்கள்லாம் 10 நிமிஷத்துலேயே காணாமல் போயிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள். சுருக்கங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே க்யூர் ஆகி நீங்கள் 10-15 வயசு குறைஞ்சது மாதிரி இளமையாக மாறுறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பால் தாங்க. இந்த பாலை நம்ம பயன்படுத்தி தான் ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, அடுத்து காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அடுத்து நாம் இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கருப்பு எள்ளுங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாலில். நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது, ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை தரும், நல்லா பிரைட்டன் பண்ணி தரும். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா இந்த எள்ளு வந்து வேகிற அளவுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் அப்படியே வச்சிடலாம். இப்போ அப்படி நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வையும் நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த எள்ளு போட்டதுனால இந்த பாலோட நிறம் வந்து எப்படி மாறி போச்சு பாருங்கள். இன்னும் கூட நமக்கு டார்க்காக கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக பயன்படுத்தலாம். ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ பிரைட்டாக, க்ளோவாக, நல்லா இளமையாக, சுருக்கங்கள்லாம் இல்லாமல் அப்படி உங்களுக்கு பளபளன்னு இருக்கும் உங்கள் ஃபேஸு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் உங்கள் ஃபேஸில் வந்து கருத்திட்டுக்கள்லாம் இருக்குது, கருப்புள்ளி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மல் மஞ்சள் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக இன்னும் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராம்பு தாங்க. இந்த 3 கிராம்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நீங்கள் வந்து கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இதை எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வரணும் நமக்கு, அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்து நல்லா சுண்டி திக்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லாவே திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சாச்சு. இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இப்படி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது சக்கரைங்க. சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு க்ரீம் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இது நமக்கு ஆறிக்கும், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன், அப்போ தான் நமக்கு சிந்தாது. இப்போ இன்னும் நமக்கு இவ்வளோ இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். மேற்கொண்டு நம்ம இன்னும் இருக்கிறதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எள்ளு வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் முழுசாக. அதனால் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரதுக்கான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். செம்மையாக அரைப்பட்டு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து எவ்வளோ வெள்ளைன்னு மாற்றி தரப்போது. உங்களுக்கு கண்ணு கடியில் இருக்கிற வீக்கங்களை கூட இது குறைச்சி பார்க்குறதுக்கு இளமையாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுக்க வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நல்லா கிளாத் இருந்தால் தாராளமாக நீங்கள் கிளாத் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நெருக்கமான வடிகட்டி நல்லா எனக்கு வந்து நல்லா க்ரீம் மாதிரி வரும். அதுக்காக நான் இதிலேயே வடிகட்டிக்கிட்டேன்.
இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இருந்தால் நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபேஸில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கோகோனட் ஆயில் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் கோகோனட் ஆயில் அல்லது ஆலோவேரா ஜெல். கோகோனட் ஆயில் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் எள்ளு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து ஆயில் பசை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆயில் பசை நம்ம ஃபேஸை எதுவுமே பாதிக்காது. ஒரு சிலர் ஆயில் அதிகமாக ஃபேஸில் வரவங்க பிம்பிள்ஸ் வரும். ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் வரும். ஆனால் இந்த எள்ளு அப்படி இல்லை. உங்கள் ஃபேஸில் வர ஆயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா சூப்பராக வச்சுக்கோங்க. பிம்பிள்ஸ்லாம் வரவே வராது. இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான கலரில் எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்து டைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம்ங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 12லேருந்து 15 நாள் கண்டிப்பாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸுக்கு டல்லாக இருக்க ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது டார்க்காக. அதேமாரி தான் கண்ணை சுற்றி ஒரு மாதிரி டார்க்காக தெரியுது. அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. பாருங்கள் இதில் டார்க்காக இருக்குது. அதேமாதிரி இந்த இடமும் எனக்கு ரொம்ப டேன் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் வெளியில் போயிட்டு வெயில் அழைச்சிட்டு வந்ததுனால ரொம்ப டேன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி டேன் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக முக்கியமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணும்போது SPF 15 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாத்துக்கும் ஃபேஸை. ஸ்கின் வந்து வெயிலில் பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீமோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கும். செம்ம சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தருங்க. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு க்ரீம் போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற்றுறதுக்கு. நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. நான் உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டணும் அப்படின்றதுனால நல்லா திக்காக நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் ஜென்டிலாக அப்ளை பண்ணாலே போதும். உங்கள் டேனை நல்லா வந்து குறைக்குங்க. மங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். நல்லா வந்து மங்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப நீங்கள் லிக்விடாக அதை வந்து அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்ணை சுற்றி நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுருக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவங்க மாதிரியே இருப்பாங்க. எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு 40 வயசா 30 50 வயசா 60 வயசான்ட்டு. ஆனால் அவங்க வயசு பார்த்தா 30 வயசாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தா வயசான தோற்றம் தெரியும். நம்ம ஸ்கின்னை வந்து கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த தோற்றத்துலேருந்து மீண்டு வரலாம். ஓரளவுக்கு பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். அது இன்டெக் எடுத்துக்கிறதும் அந்த மாதிரி தான். நல்லா ப்ரோட்டீன் உள்ளதாக சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும் மெயினாக. அதெல்லாம் நம்ம யாருமே செய்கிறதில்ல. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் 10 நிமிஷம் தான் நான் விட போகிறேன். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸில் ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி பால் எது வேணாலும் நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து தொட்டுக்கலாம். டேரெக்டாக அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன்லாம் கிடைக்காது. அதனால் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுத்திங்கன்னா சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்.
ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பாருங்க. அப்படி மேலாப்பில் அவங்கள்ட்ட எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறிடுச்சு. இதெல்லாம் டார்க்காக இருந்ததெல்லாம் நல்லாவே எடுத்துருக்கு பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்களேன், என் கை எப்படி இருக்கேன், ஃபேஸ் எப்படி இருக்குட்டு நல்ல அதாவது நல்ல பிரைட்டாக இருக்குது. அதேமாதிரி என் நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்லாவே வித்தியாசம் இருக்குது. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். கை எப்படி இருக்குது, யாருக்கா தெரியல, அதுக்கான தப்பவும் சொல்ல, ஆனால் வித்தியாசம் காட்டுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த அளவுக்கு வித்தியாசம் எனக்கு வந்து ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுடைய நிறத்துலேருந்து 2-3 ஷேடு வந்து உங்களுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே. இதை ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாகவும் எங்காகவும் வச்சுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இளமையாக இருப்பீங்க. சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ஃபேஸ் எப்பயுமே இளமையாகவே. பாருங்க எப்படி இருக்குட்டு. நிறைய பேர் பேடாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணுறவங்க பண்ணுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. அதை நான் பெருசுப்படுத்த போகிறது கிடையாது. நம்ம எப்பயுமே நெகட்டிவாக பேசுகிறவங்கள தள்ளி வச்சிடலாம், பாசிட்டிவாக பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லையா. சூப்பராக இருக்குங்க. எனக்கு இதாங்க பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பா, என் கண்ணே பற்று போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தாராளமாக ஃபேஸில் ஹோல் பாடியும் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு குளிச்சு விட்டிங்களா பளிச்சுன்னு மாறிடுவாங்க. ஏன்னா வெயிலெலாம் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரும்போது டேன் ஆகிருந்த கழுத்து பகுதி கையெல்லாம் பார்த்தா கருப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா நிறமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கருத்து போயிடும் வெயில் அடையிறதுனால. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சு விட்டிங்கன்னா நல்லா பிரைட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய நேரத்துலேருந்து ஒரு 2-3 ஷேடு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க மக்களே. மறந்துடாதீங்க, எனக்காக ஒரே ஒரு லைக் போட்டு போட்டுருங்க. தேங்க்யூ.